ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு கடாயில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நான் வந்து இந்த சைஸில் வந்து வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 100 கிராம் வெண்டைக்காய் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கிறேன். 3 பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீரகத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு இதை வந்து நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இதை அடித்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சோல்ல இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது ஓரமாக அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வெண்டைக்காவை பார்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து பாதி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிக்கங்க. இந்த வழவழப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொடிக்கிட்டோம். இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவை போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம உப்பு கம்மியாக தானே போட்டோம், அதனால் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.